வணக்கம் நேயர்களே, அடையாளின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்களை சிலவற்றை நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு வானத்தில் தோன்றும் அடையாளங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வானத்தில் துணிக்கும் எக்கால சத்தத்தின் நூற்றுக்கணக்கான பதிவுகள் உலகமெங்கிலும் உள்ள சாதாரண மக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ப முடியாத அளவுக்கு மிகவும் பயங்கரமாக இருந்திருக்கு. விஞ்ஞானிகள் ஒரு சில பகுத்தறிவு விளக்கங்களை அளிச்சிருந்தாலும் ஆனால் இந்நாள் வரைக்கும் எந்த கோட்பாடுகளும் நிரூபிக்கப்படலை. இந்த 2020 பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் 6 மாதத்திலேயே எத்தனையோ வானத்தில் விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்படி இந்த 2020 பாதி வருஷத்தில் என்னென்னலாம் அப்படி விசித்திரமான சத்தங்கள் கேட்டு அதை நம்ம சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஜனவரி 2, 2020 அன்று அமெரிக்காவின் டெக்சாஸின் சான் அன்டோனியாவில் விசித்திரமான ஒலிகள் கேட்டன. ஜனவரி 3, 2020 அன்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல் சிவப்பு வானம் மற்றும் எக்காலம் ஒலிகள் வானத்திலிருந்து கேட்டன. ஜனவரி 4, 2020 அன்று அமெரிக்காவின் கொலராடோவின் லக்வுட் நகரில் இருந்து மர்மமான ஒலிகள் கேட்டன. ஜனவரி 12, 2020 அன்று அமெரிக்காவின் மிசிசிப்பி பிலாக்ஸியில் விசித்திரமான ஒலிகள் கேட்டன. ஜனவரி 15, 2020 அன்று போலந்தின் வார்சாவில் மர்மமான சத்தம் கேட்கப்பட்டது. ஜனவரி 17, 2020 அன்று அமெரிக்காவின் டெக்சாஸின் சான் அன்டோனியாவில் எக்காலம் சத்தம் கேட்டது. ஜனவரி 20, 2020 அன்று
அமெரிக்காவின் டெக்சாஸின் சான் அன்டோனியாவில் வினோத சத்தம் கேட்கப்பட்டது. ஜனவரி 25, 2020 அன்று அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் எல்க் க்ரோவில் வானத்திலிருந்து வினோதமான சத்தம் கேட்டது. It stopped. I have no idea. What was that? Sounds coming from. Right above me. ஜனவரி 28, 2020 அன்று கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு வானத்தில் விசித்திரமான சத்தம் கேட்டது. And still hear it. Funny, I hear that weird noise. இதுவரை நம்ம வானத்தில் நிகழும் சில விசித்திரமான அறிகுறிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இவை எல்லாத்தையும் பார்த்த பிறகு நமக்கு ஒரு நிச்சயம் ஒரு சிறிய இடைவெளி தேவைப்படுது. எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடையாளின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாளுக்கு நாள் நம்ம சுற்றிலும் அடையாளங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. முன்னாடி வானத்தில் நிகழும் சில விசித்திரமான அறிகுறிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதை பற்றி தொடர்ந்து ஆராய்வோம். உலகின் பல பகுதிகளிலும் விசித்திரமான ஒலிகள் கேட்கப்படுவதால விஞ்ஞானிகள் இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்படுகின்ற நிகழ்வு பற்றி சந்தேகம் கொண்டுள்ளனர். பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஃப்ளைட் போகிறது, பஸ்ஸு போகிறது, ட்ரெயின் போகிறது, அந்த சத்தம்லாம் கேட்கறதுனால இது ஏதோ ஒரு அந்த சத்தம் போல். ஆமாம், அப்படியும் இருக்கலாம். அப்படியும் அவங்க நினச்சி கொண்டு இருக்கலாம். அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கனால நம்ம மூளையில் அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சத்தம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெகு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு விசித்திரமான நிகழ்வு, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதான அடையாளங்களில் ஒன்று, அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்ற மெய்யான விஷயத்தை அவங்க நம்புகிறாங்க. கண்டிப்பாக. பிப்ரவரி 7, 2020 அன்று இங்கிலாந்தின் சந்தர்லாண்டில் விசித்திரமான வான ஒலிகள் கேட்டன. பிப்ரவரி 13, 2020 அன்று அமெரிக்காவில் இரவில் விசித்திரமான ஒலிகள் கேட்டன. What is that?
பிப்ரவரி 10, 2020 அன்று இந்த மர்மமான சத்தங்கள் வானத்திலிருந்து கேட்டன. பிப்ரவரி 10, 2020 அன்று அமெரிக்காவின் கிழக்கு டெனசியில் வித்தியாசமான உலோக ஒலி கேட்டது. I don't know if y'all could hear this on my phone, but it goes quiet for a few seconds, then it goes back up again. I really don't know what that sound is. Kind of freaky. And it's not cars or trucks or anything. I mean, there is a highway over there, but it's definitely not vehicles. You can't hear the vehicles all the way from here where we live. I think do like 360 Well, that's to show that. what I'm doing. See, over there is the highway, or the regular highway. It's 11E over there. பிப்ரவரி 13, 2020 அன்று அமெரிக்காவின் கெண்டக்கியில் வித்தியாசமான சத்தங்கள் பதிவு செய்யப்பட்டன. பிப்ரவரி 14, 2020 அன்று வானத்தில் மர்மமான சத்தம் இங்கிலாந்தின் சந்தர்லாண்டை தாக்கியது. That is so fucking creepy. பிப்ரவரி 8, 2020 அன்று அமெரிக்காவின் அலாஸ்காவின் ஏங்கரேஜில் வசிப்பவர்களை விவரிக்க முடியாத கூக்குரல் ஒலித்தது. பிப்ரவரி 22, 2020 அன்று இரவில் வானத்திலிருந்து உரத்த சத்தம் கேட்டது. This is not the normal sounds. Wow. What's going on out here? Strange skies, 2020. Strange noise again back in the skies. And the meteorite looking thing that keeps falling in to view. See it right here? See how that's its tail coming off of it? See the rest of the clouds are not, or you know, they look like clouds. Sit right there. See it? பிப்ரவரி 24, 2020 அன்று ரயில் ஓடுவது போல வானத்திலிருந்து விசித்திரமான ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. I don't know what's making that loud train sound. There goes the jet, so
we can have a sound point of reference. See, all the rest of the valves are the same. Except that line right there with that ball in it. And a crazy engine roaring sound. Strange stuff. 2020. Thanks for watching. பிப்ரவரி 23, 2020 அன்று பிலிப்பைன்ஸில் வித்தியாசமான எக்காலம் ஒலித்தது. பிப்ரவரி 25, 2020 அன்று அமெரிக்காவின் அலாஸ்காவின் ஆங்கரேஜில் ஒரு மர்மமான பேரழிவு ஒலி கேட்டது. பிப்ரவரி 27, 2020 அன்று ஐரோப்பாவில் ஒரு மர்மமான முனகல் சத்தம் கேட்டது. உலகம் முழுசும் ஏன் இப்படியான விசித்திரமான சத்தங்கள் கேட்கிறது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பு நடக்கும் எல்லா அறிகுறிகளையும் அவருடைய சீஷர்களுக்கு பட்டியலிட்டு சொன்னார். அதுல ஒன்று, வானத்தில் பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது லூக்கா 21வது அதிகாரம் 10-11 வசனத்துல இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்துல பயங்கரமான தோற்றங்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வானத்தில் பெரிய அடையாளங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதாகமத்தில் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்ம வாழ்நாளில் நடக்குது. இது நாம கடைசி நாட்கள் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் அது சீக்கிரம் வரப்போறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்த முறை சயின்ஸ் லேப் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. உங்கள் கருத்துக்கள், கடைசி கால செய்திகள் மற்றும் யூடியூப் இணைப்புகளை எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம் கடைசி நாட்களை வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை இந்த அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை மறக்காம பார்க்க சொல்லுங்க. இதனால நாம கடைசி நாட்களை வாழ்கிறோம் அப்படின்றத அவங்களும் அறிஞ்சு கொள்வாங்க. அடையாளின் ஆய்வக நிகழ்ச்சியை ஏதேனும் நீங்கள் தவறிட்டு இருந்தால் கவலையே படாதீங்க. நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளின் ஆய்வக யூடியூப் பக்கத்தில் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மறக்காதீங்க. நினைவு இருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. அதனால தான் நம்மை சுற்றிலும் இந்த அடையாளங்கள்லாம் நடக்கின்றன. மாரநாதா.